Hello everyone, welcome to Think Plus Win. Example 1.27. A real estate owner had two plots, a square plot of side 39 meter and a rectangular plot of dimensions 100 meter length and 64 meter breadth. He sells both of these plots and acquires a new square plot of the same area. What is the length of the side of his new plot? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வானர் கிட்ட ரெண்டு பிளாட் இருக்கு. ஒரு ஸ்கொயர் பிளாட், ஒரு ரெக்டாங்குலர் பிளாட். ஸ்கொயர் பிளாட்டோட சைடு வந்து 39 மீட்டர், ரெக்டாங்குலருக்கு லென்த்து பிரெத் இருக்கும். லென்த் 100 மீட்டர், பிரெத் வந்து 64 மீட்டர். இப்போ இந்த ரெண்டு பிளாட்டையும் வித்துடுறாங்க. வித்துட்டு ஒரு நியூ பிளாட் வந்து வாங்குறாங்க. அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் பிளாட்டோட லென்த் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் பிளாட் பாட் ஸ்கொயர் பிளாட் வாங்கினாங்கல்ல, அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு தான் லென்த் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் பிளாட் சோல்டு ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் சோல்டு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நியூ ஸ்கொயர் பிளாட்டோட ஏரியா கிடைக்கும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கொயர் பிளாட்டையும் ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியாவை ஆட் பண்ணால் நமக்கு நியூ ஸ்கொயர் பிளாட்டோட ஏரியா கிடைக்கும். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் பிளாட் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத். அப்போ ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ 39 மீட்டர். ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தான். ஸோ ஏவோட வேல்யூ 39 மீட்டர், 39 ஸ்கொயர் பிளஸ் லென்த்து 100 மீட்டர், 100 இன்ட்டு பிரெத் வந்து 64. ஓகேவா? இப்போ 39 ஸ்கொயர் வந்து என்ன? 1521 பிளஸ் 64 இன்ட்டு 100 6400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 7921 மீட்டர் ஸ்கொயர். யூனிட் ரொம்ப முக்கியம், ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து ஏரியா ஆஃப் தி நியூ ஸ்கொயர் பிளாட் நம்ம வாங்கணும்ல, அதோட ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் பிளாட் பாட். இது ஏரியா தானே, ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் இது. 7921 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஏ சைடு ஏ வேணும்னா நமக்கு போத் சைடு ஸ்கொயர் ரூட்டால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ரூட் ஆஃப் 7921. இப்போ இங்கே இந்த ரூட் எப்படி எழுதுவோம்? 1/2 எழுதுவோமா? ரூட் ஆஃப் 7921. 2 கேன்சல். ஸோ ஏவோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 7921. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து 7921 எழுதிட்டு ரைட் சைட்லேருந்து பேராக பிரிச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பேரோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. இப்போ 79க்கு கம்மியான வேல்யூ தான் போடணும். 8 ஸ்கொயர் 64, 15. ஸோ இந்த 21 அப்படியே கீழே பேரா எழுதி கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன? இந்த கோஷன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 8 2 16. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே என்ன வேல்யூ வரும்னு பார்க்கணும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து 1ன்னு முடிகிறது 2 தான். 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 81. ஸோ 2 பாசிபிள் மட்டும் செக் பண்ணால் போதும். இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ 161 இன்ட்டு 1 161 தான். ஸோ 1 வராது, 9 போடலாம். 9 9. இப்போ 169 இன்ட்டு 9 1521. ஸோ இதோட ஏவோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 7921 வேல்யூ வந்து 89 மீட்டர். இது சைடு தானே, மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.